ரெசிடென்ட் ஈவில் 4. ஸோ விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். நம்ம எல்லாமே ஓரளவுக்கு வாங்கியாச்சு. வேறு எதாவது வாங்குறது இருக்கா? வேறு எதுவும் இல்லைங்க. பனிஷர் ஃப்ரீயாக தரானாட்டுக்கு வாங்கி வச்சுக்கோமா? ஆமாம், பனிஷர் தேவைப்படும். இருங்க, நான் வரேன், எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன். ஸோ இப்போதைக்கு புதுசாக வாங்கி வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு மூவ் பண்ணிடுவோம், அப்புறமா பார்த்துக்கலாம். மேலே போகலாம், மேலே தான் போகணும். மேலே போய் ரைட்டில் போகணும். ஸோ மேலே வந்தாச்சு. மேலே வந்து இங்கே தான் ரைட்டில் தான் போகணும். அதாவது எக்ஸை அழுத்தினா கதவு திறந்தா பரவாயில்ல, ஏதோ லோட் ஆகுது, அப்படியே ஜூம் ஆகி லோட் ஆகுது. அது ஒவ்வொரு கதவுக்கு இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, ரொம்ப டைம் ஆகுது. ஒரு ஷார்ட் கன் புல்லட் இல்லை, ஹேண்ட்கன் தான் எடுத்துக்கணும். அப்புறம் அந்த இந்த புல்லட்டில் என்ன பாறையை ஊட்டி விட்றானுங்க. ஐயோ, ஓடி 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 தப்பிச்சாச்சு. எவ்வளோ பெரிய பாறையை ஓட்டி விட்றானுங்க. ஏன்டா அதில் நசுங்கி செத்தா என்னடா ஆகுறது? ஸ்னைப்பர் இருக்குங்க, இந்த இடத்துக்கு ஸ்னைப்பர் தான் யூஸ் ஆகும், நல்லா கரெக்டாக இருக்கும். ஏன்னா உனக்கு தண்ணிக்குள்ளே தலையை செதறலாமா? சாவுடா. கிட்ட புல்லட் இருக்குங்க. இன்னொருத்தவரை அவனே அந்த பாம்பை வெடிக்க வச்சிருவான். வெடிக்க வச்சுட்டான். இது ரெண்டையும் எடுத்துகிட்டு பின்பக்கம் ஓடிடுவோம். நிறையா பேர் வருவானுங்க, அதனால் இங்கே நின்றுக்குவோம். இங்கிட்டு ஒவ்வொருத்தன் தலையா ஐயோ என்ன செதற விட்டுருவானுங்களாட்டுக்க. செத்துட்டான். சாவல. எரிச்சலாக வருது எனக்கு. திடீர்னு பக்கத்தில் வரானுங்க, திடீர்னு வேகமாக வரானுங்க. இந்த மீனை போடும், இந்த மீன் தான் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கேன். ரீலோட் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி போவோம். நான் எவன் வரான் என்னன்னு தெரில. ஹேண்ட்கன் புல்லட் எடுத்துவோம். ஹேண்ட்கன் புல்லட் எடுத்துக்கிட்டு, ஏன்னா இங்கே பாம்பு இருக்கும். எடுத்தாச்சு. ஓட்டமாக ஓடிடு, திரும்பி பார்த்துறாத தம்பி, போய்கிட்டே இரு. இங்கே நின்றுக்குவோம். பாருங்களேன், அருவாளை தூக்கி போட்டுக்கிட்டு இம்சா பண்ணுறான். எக்ஸி என்ன ஒர்க் ஆகலையா? சங்கரத்தை என் கையால் கொள்ளுண்டா, அப்போதான்டா என் மனசாரம். வாங்கடா, ஒன்றும் வந்துக்கிட்டே இருப்பானுங்க, இல்லைன்னா வரவே மாட்டானுங்க. இதுதான் அவனுக்கிட்ட பிடிக்காது. இந்த வரான் பாரு, அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி. சாவுடா, எவ்வளோ நேரம்டா ஆகும்? எங்கடா இருக்கீங்க? வாங்கடா டே. நிறைய பேர் வருவானுங்க கைஸ், ஒன்று சாதாரணமாக இடம் போட்டுறக்கூடாது. ஏகப்பட்ட பேர் வருவானுங்க, ஆளே இல்லாத மாதிரி இருப்பானுங்க. திடீர்னு எங்கே இருந்தால் வருவானுங்கன்னு தெரியாது. இவனுங்களை வந்து நம்ம பார்த்தீங்களா, அதை இங்கே தவிர பாருங்க, ரொம்ப நல்லதாக போச்சு. எல்லாம் கூட்டம் கூட்டிட்டானுங்க, சீக்கிரம் ஓடி 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 ஓடி. நம்ம என்ன பண்ணலாம், நேராக மேலே போயிட்டு இது மேலே ஏறி நின்றுக்கோம். கடைசியில் போய்கிட்டாலும் பரவாயில்ல, அப்படியே ஒவ்வொருத்தனா வர வச்சு ஷார்ட் கன் எடுத்துக்குவோம், அதுதான் பெஸ்ட்டு. 2 புல்லட்டு தாங்க இருக்குது ஷார்ட் கன்னு.
கீழே புல்லட் இருக்குல்ல, இந்த பாலத்துக்கு கீழே இருக்குது புல்லட்டு. இந்த குண்டை தூக்கி போடுவோம் கிரனேட்டை, எல்லாம் எரிஞ்சு சாவானுங்க எல்லாம். சாவுங்கடா. எப்படி சாவறானுங்க பாருங்க. இல்லை கும்பலாக செத்தானுங்களா? பெரியவர் மட்டும் பொழைச்சிக்கிட்டாரு. இன்னும் 2-3 பேர் சாவலையா? சாவுங்கடா. அப்படியே நேக்கா பிடிக்கிறான் பாரியா, தர்பூசணி தலையா. தர்பூசணி தலை மாதிரி அப்படியே செதறிடுச்சு. நீ என்ன சாவலையாடா? சாவுடா. சங்கம் இருக்காம. நான் ஏன் கத்தியை யூஸ் பண்ணுறேன்னா, கொஞ்சம் புல்லட்டை சேவ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய புல்லட்டு குறி தப்பி போய் வேறு எங்கேயும் சுட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் அப்பப்போ கத்தியை யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். புல்லட்டு தீர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மேலே எவனோ ஒருத்தர் ஓடி வராங்க. இதை வந்துட்டான் பாருங்க. அதேமாரி ஒரு மரத்துக்கு ஐயோ என்னங்க இவ்வளோ பேர் இருக்கானுங்க. அச்சோ, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆளே இல்லாத மாதிரி இருப்பானுங்க, திடீர்னு வருவானுங்க. வேணாம் இதை எடுக்க வேணாம், இதை எடுத்துக்குவோம். டிஎம்ஜி இதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா கொய வருவானுங்க. எப்படி எவ்வளோ புல்லட் வாங்கலாம் பாருங்க. போச்சு 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 போச்சு. நல்ல வேலை மேலே போடல. இல்லை சாவே மாட்டிங்களாடா. செத்துட்டானுங்க. இங்கே ரைட் சைடு வரானுங்களாட்டுக்கு. அதான் நம்மளால் ரைட் சைடு பார்க்குறோம். இதான் ஒருத்தன் வரான். டிஎம்பி யூஸ் பண்ணிக்கோ. டிஎம்பி வச்சு என்ன பண்ண எனக்குன்னு தெரில. போக டிஎம்பி புல்லட் கிடைக்கும், பிரச்சனை இல்லை. வாடா இப்போ, வாடா இப்போ பக்கத்தில் வாடா. நான் ஏன் கத்தியில் வெட்டினேன்னா, துப்பாக்கி அடுத்த துப்பாக்கி எடுக்கிறதுக்குள்ளே இப்போ இவ்வளோ தப்பிச்சு ஓடிடும். அதுக்காக தான். நமக்கு குண்டும் கிடைக்கும், குண்டும் மிச்சமாகும். இப்போ இவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் பட்டனை போட்டு விட்ருலாம். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எதை எடுத்துக்கலாம், எதை எடுத்துக்குவோம், ஹேண்ட்கன் எடுத்துக்குவோம். கேம் ஆனால் கொஞ்சம் கேம் நல்ல கேம் தான். என்ன கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல கேம் தான். இந்த மரத்துக்கு மேலே ஒரு சிகரெட்டு மாதிரி இருக்குங்க. சிகரெட்டு பெரிய பெரிய பணக்காரனுங்களாம் அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. நல்ல வேலை குறி வைக்க தெரியாதனால தப்பிச்சேன். இல்லைன்னா பக்கத்தில் இருந்ததுக்கு இந்நேரம் நான் செத்துருப்பேன். ஒவ்வொருத்தனாக அந்த அப்படி போனேன். சரி இப்போ அது முக்கியம் இல்லை, அந்த இதை எடுக்கணுங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. பார்த்தீங்களா, தண்ணிக்குள்ள ஒருத்தன் குதிக்கிறான். அதை விற்றோம்னா காசு கிடைக்கும். அதை வச்சு நம்ம புல்லட்டு ஏதாவது வாங்கலாம், இது துப்பாக்கி எதுவும் வாங்கலாம். அது காணாமே. அது ஆக்சுவலாக ஒரு காஸ்ட்லியான பொருள். அது மரத்துக்கு மேலே இருக்கும், ஒரு குருவி கூட்டில் இருக்கும். காணாமே, எங்கே இருக்குன்னு தெரியலையே. இல்லை எடுக்கலாமா இல்லை விட்டுறலாமா, என்ன பண்ணலாம்? இங்கே அந்த இடத்துல மின்னுது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதான் ரொம்ப நேரம் இதே இடத்துல சுற்றிட்டு இருக்கோங்களா.
இதுக்கே 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ அப்படியே போயிடுவோம். அவ்வளோதான், இனிமேல் இவனும் வரமாட்டான். அதனால் தைரியமாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டான வழி தான், இப்படியே நேராக தான் போகணும். போயிடுவோம். அதே நான் சேரில் உட்காந்துருக்கவும் இல்லை, நான் செவத்தில் சாஞ்சிக்கிட்டு ஃபோனுக்கு நேராக பேசிக்கிட்டு இருக்கேன்னா என்னால் கம்ஃபர்டபுளாக விளையாடவும் முடியல. ஸோ இதுக்குள்ளே இருக்கானா? ஆமாங்க, தாத்தா இருக்கார். நான் தாத்தா, எத்தனை பேர்ரா நீங்கள் மொத்தம்? $1300 பொற்காசுகள். ஐயோ, நல்ல வேலை பாம்பை வெட்டிட்டேன், இல்லைன்னா பாம்பு என்ன போட்டு தள்ளியிருக்கும். அப்படியே நேராக போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் போயிட்டு போன இடத்துக்கே வந்த மாதிரி இருக்கும், திரும்ப வந்த இடத்துக்கே போன மாதிரி இருக்கும். அதான் இப்போ ஃபினிஷ் பண்ணோம்ல, அந்த ஏரியா மட்டும் திரும்ப போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஈஸி தான், முடிச்சிடலாம், ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ இப்போ எங்கே போகணும்? கரெக்டு தானா? டெஸ்டினேஷன் எங்கே காட்டுது? இதுதான் காட்டுது. இதுக்குள்ளேயே போகணும், என்னன்னு தெரியலையே. போய் பார்ப்போமா? இதுக்குள்ள ஆக்சுவலாக சுறா ஒன்று இருக்கும். சுறா வந்து போட்டு தள்ளியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சுறா மாதிரி ஒன்று வரும். இப்போ அந்த சுறாவை தான் அடிக்கணுமா என்னன்னு தெரியலையே. இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். சேவ் பண்ணிக்குவோம்.